எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல ஃபர்ஸ்ட் சம் சொல்லித்தரேன். ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ். ஸோ இவங்க வந்து லோக்கல் மேக்ஸிமம் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்படிலாம் கேட்கல, ஜென்ரலாக மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கேட்டிருக்கறனால நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமையே கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் நான். 2x - 1 f of x = 2x - 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3. இது ஃபஸ்ட்டு சம். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருந்தாலே அது பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் தான். ஸோ 2x - 1 ஹோல் ஸ்கொயருங்கிறது வந்து பாசிட்டிவ் ஃபங்க்ஷன்றனால தட் இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ அந்த இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 2x - 1 = 0னா 2x = 1, x = 1/2. இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இப்போ பாசிட்டிவாக இருந்தாலே அந்த ஃபங்க்ஷன் இஸ் மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஹோல் டைம் எஃப் ஆஃப் எக்ஸ் டோட்டலாக வந்து பாசிட்டிவாக இருக்கிறனால மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ மினிமம் வேல்யூ இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு கிடச்சிருக்கு இதை யூஸ் பண்ணி. ஸோ அதுதான் மினிமம் பாயிண்ட்டு. ஸோ மினிமம் வேல்யூ அப்படின்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1/2வை இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஹோல் டேர்மும் 0 ஆகிடும். ஸோ மினிமம் வேல்யூ அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். f of 1/2 சப்ஸ்டிட் பண்ணால் இந்த டேர்ம் ஃபுல்லாக எக்ஸுக்கு 1/2 சப்ஸ்டிட் பண்ணால் 2 கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அது வந்து 3 தான் மினிமம் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ இதுதான் ஆன்சர். செகண்ட், f of x = 9x² + 12x + 2. இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இது பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் முதல்ல கால்குலேட் பண்ணோம். அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் படி இந்த 9 வெளியே எடுத்துடலாம். x² + 12x/9 + 2/9. 9 காமனாக வெளியே எடுத்தால் இங்கே 12/9 வரும். ஸோ இது கூட கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிள் 4 3s are 12, 3 3s are 9. ஸோ 9 × x² + 4/3x + 2/9. ஸோ இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் டிவைடட் பை 2 பண்ணணும். 4/3 பை 2 பண்ணால் இன்ட்டு 2, இங்கே 2/3 ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி மாற்றுறது அப்படின்னா கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தடில் x + 2/3 இதை கேன்சல் பண்ணால் 2/3 எந்த நம்பர் இருந்தாலும் பை 2 பண்ணணும். அந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அதே 2/3ஆல் இங்கே டிவைட் பண்ணணும். இது ஒரு ப்ளஸ் 2/9. ஸோ இது வந்து 2² வந்து 4/9 வருது. இது ப்ளஸ் 2/9. 4/9 ப்ளஸ் இங்கே -4/9 + 2/9 இருக்குது. இதோட கால்குலேஷன் பார்ட் மட்டும் நான் போடுறேன். ஸோ இது -4 + 2 வந்து -2/9. ஸோ இந்த இடத்துல எப்படி எழுதலான்னா 9 × x + 2/3 ஸ்கொயர் -2/9. ஸோ இதில் 9 இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 × x + 2/3 ஹோல் ஸ்கொயர் -9 × 2/9. ஸோ 9 9 கேன்சல் ஆகிடும். ஸோ 9 × x + 2/3 ஸ்கொயர் -2. ஸோ இது வந்து இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இந்த பார்ட் ஃபுல்லாகவே ஸ்கொயர் ஃபங்க்ஷன்னால ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0ன்னு ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் எல்லாமே மினிமம் ஃபங்க்ஷன். சின்ஸ் x + 2/3 ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வந்து கிரேட்டர் தென் 0. ஸோ அது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் 0. ஸோ பாசிட்டிவ் இருந்தாலே த ஃபங்க்ஷன் இஸ் மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ மினிமம் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா த x + 2/3 = 0ன்னு எடுத்து கண்டுபிடிக்கலாம். x = -2/3. ஸோ இதுதான் வந்து மினிமம் பாயிண்ட். ஸோ இந்த இப்போ மினிமம் வேல்யூங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த -2/3 சப்ஸ்டிட் பண்ண எஃப் ஆஃப் எக்ஸ் மறுபடியும் எழுதுறேன் நான். நம்ம சிம்பிளிஃபை பண்ண பார்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் = 9 × x + 2/3 ஸ்கொயர் -2ன்னு இருக்குது. ஸோ இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல -2/3 சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். இப்போ -2 மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் = -2 தான் மினிமம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். f of x =
minus x minus 1 square plus 10. ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாகவே நெகட்டிவில் இருக்குது. இப்போ ஸ்கொயர் ஃபங்க்ஷன்னா இது பாசிட்டிவ், ஆனால் நெகட்டிவில் இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து லெஸ் தென் 0. ஸோ இந்த ஹோல் டேர்ம் நெகட்டிவில் இருந்தாலே எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்சோ less than 0. நெகட்டிவ்ல இருந்தால் the function is maximum function. ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1 இது வந்து மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 1 இங்கே சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஹோல் டேர்மும் 0 ஆகிடும். இப்போ வெறும் 10 மட்டும்தான் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10 தான் மேக்ஸிமம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு 4th சம். g of x equal to x cube plus 1. ஸோ இந்த சம்மில் வந்து எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் வேல்யூ எடுத்தோன்னா g of x ஆல்சோ பாசிட்டிவில் தான் கிடைக்கும். எக்ஸ் வந்து நெகட்டிவில் எடுத்தோன்னா 0 கம்மியாக நெகட்டிவ் வேல்யூ எடுத்தால் g of x வந்து நெகட்டிவில் கிடைக்கும். அதனால் இதை வந்து நெய்தர் மேக்ஸிமம் ஆர் நார் மினிமம் எழுதலாம். நோ மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர். அதுவும் ஃபைண்ட் த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 1. ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாக மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்சோ பாசிட்டிவ் இருந்தாலே த ஃபங்க்ஷன் இஸ் மினிமம் ஃபங்க்ஷன். மினிமம் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இதுதான் மினிமம் பாயிண்ட். ஸோ மினிமம் வேல்யூ வந்து இந்த இடத்துல நம்ம மைனஸ் 2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 மட்டும் தான் கிடைக்கும். அதுதான் மினிமம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். g of x equal to minus modulus of x plus 1 plus 3. மாடுலஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே பாசிட்டிவ் ஆனால் நெகட்டிவில் இருக்கிறனால இந்த ஹோல் டேர்மும் வந்து நெகட்டிவ். ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து லெஸ் தென் 0. ஸோ g of x ஆல்சோ நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ நெகட்டிவில் இருந்தாலே அது மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். மேக்ஸிமம் பாயிண்ட்னா இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 கிடச்சிருக்கு. இது வந்து மேக்ஸிமம் பாயிண்ட். மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா இந்த மைனஸ் 1 இது சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். ப்ளஸ் 3 மட்டும் தான் கிடைக்கும். அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ g of x ஈக்குவல் டு 3 இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. The answer. Next third sum. h of x equal to sin 2x plus 5. ஸோ நமக்கு சைன் ஃபங்க்ஷன் எல்லாமே லைஸ் பிட்வீன் மைனஸ் 1 லெஸ் தென் sin 2x லெஸ் தென் 1ன்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே 5 இருக்கிறனால ஆடிங் 5 ஆன் போத் சைட்ஸ் எல்லா பக்கமும் ப்ளஸ் 5 ஆட் பண்ணும். மைனஸ் 1 ப்ளஸ் 5 லெஸ் தென் sin 2x ப்ளஸ் 5 லெஸ் தென் 1 ப்ளஸ் 5. ஸோ 5 minus 1 4 லெஸ் தென் sin 2x ப்ளஸ் 5. ஸோ லெஸ் தென் 5 ப்ளஸ் 1 6. இந்த sin 2x ப்ளஸ் 5ங்கிறது h of x. ஸோ 4 லெஸ் தென் h of x லெஸ் தென் 6. ஸோ இதை வந்து 4ஐ வந்து மினிமம் வேல்யூன்னு சொல்லணும். மினிமம் வேல்யூ வந்து 4 ஈக்குவல் டு 4. இதை வந்து மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து இப்போது 6. நெக்ஸ்ட்டு 4th சம். f of x equal to modulus of sin 4x plus 3. இதே மாதிரி தான் இந்த சைன் ஃபங்க்ஷன் எல்லாமே லைஸ் பிட்வீன் -1 and 1.
So minus 1 less than sin 4x less than 1. So adding 3 on both sides. So minus 1 plus 3 less than sin 4x plus 3 less than 1 plus 3. 3 minus 1 2 less than sin 4x plus 3 less than 3 plus 1 4. So taking modulus on both sides பண்ணால் அதே இதுதான் வரப்போகுது. ஸோ இங்கே வந்து 2 less than f of x எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து மினிமம் வேல்யூன்னு சொல்லலாம். மினிமம் வேல்யூ வந்து 2. இது வந்து 4 வந்து மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 4. Next, fifth sum. H of x equal to x plus 1. So x belongs to minus 1, 1 இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கணும் அப்படின்னா இப்போ x வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா 0 விட ஜாஸ்தியாக இருந்தால் h of x ஆல்சோ பாசிட்டிவ். x லெஸ் தென் 0வாக இருந்தால் h of x ஆல்சோ நெகட்டிவாக இருக்கிறனால நோ மேக்ஸிமம் ஆர் நோ மினிமம் வேல்யூன்னு போட்டுக்கலாம். நோ மேக்ஸிமம் value and no minimum value. இல்லாட்டி neither maximum nor minimum கூட போட்டுக்கலாம். minimum value. There is no maximum or minimum value. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.